குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கின்னு ஒரு மில்க் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மில்க் நான் சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது பால் வந்து திரிஞ்சிடுச்சு. ஸோ அது எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு நான் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ பால் திரிஞ்சதை தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துட்டு ஸோ இந்த பாலை வந்து மிச்சம் இருக்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற மாதிரி நம்ம ஹீட் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். அப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கூட நான் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம ரேப்டி பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரேப்டி மாதிரி நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். மில்க் வந்து நான் கொஞ்சம் சுண்டை காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சுண்டை காய்ச்சிட்ட பிறகு நம்ம இது எடுத்து இது வந்து பால் வந்து சுண்டை காய்ச்சின பிறகு நம்ம மில்கை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ பால் எல்லாம் திரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே கொட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மில்க்கு பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி இந்த நம்ம பால் காய்ச்சும் போது நமக்கு வந்து இந்த கெட்டித்தன்மை வரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இது செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னும் நமக்கு டேஸ்ட்டு வேணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தால் போதுங்க. நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி பால் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, தெரிஞ்சிச்சா எடுத்து வேஸ்ட்டாக ஊற்றாதீங்க. அதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிப்பாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ திரிஞ்சிச்சுன்னா தண்ணி தனியாக பால் தனியாக நிற்கும் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடுங்க. ஸோ அந்த பாலை மட்டும் வந்து நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக மில்க் வரும். ஸோ இதில் அப்படியே கூட நம்ம சுகர் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இன்னும் நம்ம டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பால் இருக்குன்னா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்த்துட்டு எந்த கம்பெனி இருந்தாலும் ஓகேங்க. ஸோ அந்த மில்க் பவுடர் வந்து சேர்த்துட்டு அந்த கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து பாலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னு தெரியல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில எல்லாம் பால் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சு பசங்களுக்கும் கொடுப்பேன். நானும் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஒரு சில பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பால் எல்லாம் செய்யக்கூடாது. என்னன்னு தெரியல, நான் இன்னைக்கு செய்யும்போது பால் தெரிஞ்சிடுச்சு. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட போறேங்க. ஸோ பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இந்த இதில் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நான் இது வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டெலிஷியஸாக இருக்குது அப்படின்ட்டு. செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இது மேலே வந்து நம்ம கார்னிஷ்காக நான் வந்து திராட்சை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதம் இருந்தது, பிஸ்தா இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸை வந்து நீங்கள் கார்னிஷில் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பாதாமும் பிஸ்தாவும் நான் வந்து கார்னிஷ்காக எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் இந்த ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு வந்து
கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அவ்வளோவா கலர் தெரியல. ஒரு சாண்டல் கலரில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு க்ரீமியாக அழகாக இருக்குங்க ஸ்ட்ரக்சரு. ஸோ சாப்பிடும்போது கூட அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி மில்க் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து